Dear students, today we are going to see Delegation of Authority, Chapter 6. First part, choose the correct answer. First question, dash refers to the degree to which decision-making process is concentrated at a single point in the organization. Option, centralization, decentralization, manager, authority. Answer, centralization. Second one, grouping the jobs in some logical way. Option, department, branch, formal, informal. Answer, department. Third one, the enterprise which is divide the department on the basis of functions like production, purchasing, sales, financing, personnel is known as dash. Option, centralization, decentralization, function department, personnel department. Answer, function department. Fourth one, delegation is the act of assigning authority and dash. Option, responsibility, centralization, span of control, committee. Answer, responsibility. A factory operating 24 hours will work for dash shifts. Option 1, 2, 3, 4. Answer 3. Short answer, write short note on functional department. Functional department அப்படினா வந்து இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸா வந்து அந்த ஆர்கனைசேஷனை வந்து பிரிப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட். ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து அவங்க பண்ணுற ஒர்க் பேசிஸில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸை பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அவங்க என்னென்ன ஒர்க் செய்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்து டிவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்டேஷன்லேயே வந்து இந்த ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பாப்புலரான வந்து டிபார்ட்மெண்டேஷன். ஏன்னா பொதுவாக எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து இந்த மாதிரி தான் வந்து அதிகபட்சம் பிரித்து வச்சுருப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம லாங் ஆன்சர்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் ஃபங்க்ஷனல் மட்டும் பார்ப்போம். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலரானது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி இதில் எப்போ அந்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து சப்டிவைட் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப பெரிதளவில் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த டிபார்ட்மெண்ட்டையே வந்து சப்டிவைட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து மேபி வந்து மேஜராக இருக்குது, அதாவது நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னாக்க வந்து அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டையே வந்து இன்னும் உள்ளே வந்து 4-5 டிபார்ட்மெண்ட் போட்டு வந்து பிரிப்பாங்க. அதுதான் வந்து சப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே வந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை இன்னும் பாதியாக வந்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் meant by delegation? ஸோ டெலிகேஷன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அந்த பர்சனுக்கு இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறது தான் வந்து டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த சுப்பீரியர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்க்கு இந்த ஒர்க் தான் உங்களோடது, இதை இந்த டைம்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுவாங்க. எப்போ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் அந்த சுப்பீரியருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கான போதுமான நேரம் இல்லைனா, ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து ஒரு பர்சனே எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்காக தான் ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஒர்க்கு தான் வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு கீழே இருக்கிற சுப்பீரியருக்கு அந்த ஒர்க்கு போகுது. சுப்பீரியர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட். ஸோ செயின் மாதிரி இந்த மாதிரி என்ன ஆகும், அந்த ஒர்க்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸை அந்த ஒரே இண்டிவிஜுவலே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற ஒர்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுப்பாங்க. அந்த பிரித்து கொடுக்கறது தான் வந்து என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டெலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து மற்றவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க. தேர்ட் ஒன், டிஃபைன் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி அப்படின்னா வந்து என்னது, இப்போ டெலிகேஷன் என்னன்னு பார்த்தோம், இந்த ஒர்க்கு உங்களோடது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணியாச்சு. அதாவது அசைனிங் த ஒர்க் இஸ் நத்திங் பட் டெலிகேஷன். ஓகே, அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் கிவிங் த பவர் டு டூ த ஒர்க். ஸோ அதாவது அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கான
பவர்ஸை கொடுக்கறதா வந்து அத்தாரிட்டி. இப்போ டெலிகேஷன்னா வந்து ஒர்க்கை அசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒர்க்கை அசைன் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதை என்ன பண்ணணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாதான் அவங்களால வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ரைட் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பவர் அந்த ரைட்ஸை வந்து கொடுத்தாதான் வந்து அவங்களால ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம், சேல்ஸ் மேனேஜர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள், அந்த சேல்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாத்துக்குமே. சேல்ஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அப்புறம் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் இருக்கும், இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்திருக்குன்னா அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட். சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குன்னா அதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு அவுட்லெட் போட்டு அதுக்குன்னு ஒரு பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் வந்து இல்லை அதுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் சேல்ஸ் ப்ரொமோஷன். ஸோ இதற்கு யார் ரெஸ்பான்சிபிள், அந்த சேல்ஸ் மேனேஜர் தான். ஸோ அப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிள்னு மட்டும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கான டெலிகேஷனை மட்டும் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன்லாம் வந்து சேல்ஸ் மேனேஜரோட ஒர்க்னாக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் அந்த சேல்ஸ் மேனேஜருக்கு என்ன பண்ணணும், கரெக்டான பவரை வந்து கொடுத்தாதான் அவங்களால அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை சேல்ஸ் ப்ரொமோஷனோ அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை அவங்களால பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், டிஃபைன் சென்ட்ரலைசேஷன். ஸோ சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா வந்து அங்கேயே தெரியுது, சென்டர் மையம், அதாவது ஒரே இடத்துல வந்து ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு டெசிஷனோ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல தான் எடுப்பாங்க. இது எல்லாருக்கும் பிரிஞ்சுலாம் போகாது. ஸோ இது வந்து அதிகபட்சம் வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து கம்பேர் ஆகிறத விட வந்து மிடில் ஸ்கேல் மீடியம் ஸ்கேலில். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அப்போ டெசிஷன் வந்து ஒரே இடத்துல எடுக்க முடியும். ஸோ அதனால் சென்ட்ரலைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் யார் அந்த டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆர்கனைசேஷனில், அதாவது ஒருத்தவங்க தான் வந்து என்ன பண்ணணும், அந்த ஹோல் ஆர்கனைசேஷன்லேயும் வந்து ஒரே ஒருத்தவங்க தான் அந்த டெசிஷன்ஸை எடுக்க முடியும். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் கிட்ட வந்து லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து சின்னதாக கேட்கலாம், இல்லாட்டி வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஐடியாஸும் வந்து கேட்காமலே வந்து இவங்க எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கிறாங்க, டாப் மேனேஜ்மெண்ட்டே எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் மீன் பை டீசென்ட்ரலைசேஷன். ஸோ இது வந்து சென்ட்ரலைசேஷனுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட். சென்ட்ரலைசேஷனை நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஹோல் ஆர்கனைசேஷன்லேயே ஒரு இடத்துல தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லா டெசிஷன்ஸும் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ டீசென்ட்ரலைசேஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ். ஏன்னா வந்து அந்த டீசென்ட்ரலைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. எப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்து பிரிக்கிறாங்களோ ஸோ அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்கிட்டையும் வந்து உங்களோட ஒர்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடாக வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, டெசிஷன்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ இது எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்கவுங்க டெசிஷன்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸை டாப் மேனேஜ்மெண்ட்டில் தான் எடுக்க போகிறாங்க. இன்கேஸ் ஒரு சில டெசிஷன்ஸ் வந்து எல்லாமே அவங்களால எடுக்க முடியாது, இப்போ ஒரு சிலது யாராவது வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மேனேஜ்மெண்ட்டில் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வருவாங்க. அப்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அந்த பவர்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ பவர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்தந்த இடத்துல வந்து அவங்களே வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட டெசிஷன்ஸை எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பெட்டர் லெவலில் இருக்கும். சிக்ஸ்த் ஒன், on what basis department can be classified. So அதாவது this is nothing but types of department. ஸோ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆர் டிபார்ட்மெண்டேஷன் ரெண்டும் ஒன்று தான். அந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்து எப்படிலாம் வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதில் வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் அப்படின்றதுனால யூ கேன் ஜஸ்ட் ரைட் த ஹெட்டிங்ஸ் அலோன். ஃபார் லாங் ஆன்சர் யூ ஷுட் எக்ஸ்பிளைன். ஸோ லாங் ஆன்சருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே வந்து வெறும் நேம் மட்டும் எழுதுனா போதும். நம்ம என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். டிபார்ட்மெண்டேஷன் பை ஃபங்க்ஷன்ஸ், டிபார்ட்மெண்டேஷன் பை ப்ராடக்ட், டிபார்ட்மெண்டேஷன் பை டெரிட்டரி, departmentation by process or equipment, departmentation by customers, departmentation by time and numbers. Short answer, what is departmentation? Okay, but departmentation அப்படின்னா வந்து என்ன,
டிபார்ட்மெண்டேஷன்னு சொல்லலாம், இல்லை டிபார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு குரூப்பாக இது பண்ணி அதை செவரல் யூனிட்ஸாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஹோல் ஆர்கனைசேஷன்லேயும் வந்து ஒரு சிங்கிள் பர்சனோ இல்லை ஒரு பர்டிகுலர் டீமோ அந்த ஒர்க்கை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட்ஸ், அதாவது அந்த கார்மெண்ட்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ ஸ்டிச் பண்ணுறது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ப்ளஸ் அந்த பட்டன் ஸ்டிச் பண்ணுறது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அதை மடித்து வைக்கிறவங்க ஒருத்தவங்க, அதை பேக் பண்ணுறவங்க ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏன் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும்போது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷனும் நிறைய இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வந்து இங்கேருந்து வேறு நாட்டுக்கோ இல்லை வேறு ஊருக்கோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்பி வைக்கிறோம். ஸோ அதுதான் எக்ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நடக்கிற அந்த அவ்வளோ பெரிய கார்மெண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க பிரித்தாதான் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஒரு நாளைக்குள்ளார இவ்வளோ ஷர்ட்ஸை வந்தோ இல்லை இவ்வளோ கிளாத்ஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அப்போ அது எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும், அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக வந்து அந்த குரூப்பிங் ஆக்டிவிட்டீஸை வந்து இவங்க பிரித்து கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஒருத்தரே அது தைச்சு ஒருத்தரே வந்து பட்டன்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்களே அதை மடித்து ஒருத்தவங்களே பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ அதனால தான் அது என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி செவரல் யூனிட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டிபார்ட்மெண்ட்ஸ், டிவிஷன்ஸு, யூனிட்ஸு, பிரான்ச்சஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரிப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதில் டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் பிரிப்பாங்க, இல்லை டிவிஷன்ஸ் வைஸ் பிரிப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு எப்படி அந்த ஒர்க்குக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிரிப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒர்க்கை வந்து அவங்களால மட்டும் பண்ண முடியாத காரணத்தினால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் டியூட்டிஸையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னா வந்து பிரித்து கொடுத்து மற்ற எல்லா பீப்புள்ஸ்க்கும் இப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்தந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடான பர்சன்ஸை வந்து அசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க்கை பிரித்து கொடுப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், டெலிகேஷன் அப்படின்னா வந்து ஒர்க்கை அசைன் பண்ணுறது, அத்தாரிட்டி அப்படின்னா வந்து அதுக்கான பவர்ஸை வந்து கொடுக்கறது. ஸோ இப்போ டெலிகேஷன் அப்படின்றது வந்து அந்த என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மெயினாக இவங்க வந்து உங்களோட ஒர்க் இதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அசைன் பண்ணணும். அசைன் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து அதுக்கான அத்தாரிட்டி, அதாவது அதுக்கான பவர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கொடுத்தா பார்த்தாது. ஸோ அதுக்கான பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம், சேல்ஸ் மேனேஜரோட ஒர்க் பற்றி பார்த்தோம். ஸோ சேல்ஸ் மேனேஜரோட ஒர்க் என்னது, நிறைய இருக்கும். இப்போ ஒரு சில ஒர்க் என்னென்னா மெயினான ஒர்க்கு அட்வர்டைஸ் பண்ணுறது, அந்த சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான பவரை கொடுத்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த சேல்ஸ் மேனேஜரால் அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ டெலிகேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அத்தாரிட்டியும் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அதான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ அந்த சேல்ஸ் ப்ரொமோஷன், சேல்ஸ் ஒர்க் எதுவோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் மேனேஜர். ஸோ அந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரியான பவர்ஸையும் வந்து கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க சைட்லேருந்து ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை டிபார்ட்மெண்டேஷன் பை கஸ்டமர், ரைட் இட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்டேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இதில் ஒன்று தான் டிபார்ட்மெண்டேஷன் பை கஸ்டமர்ஸ். ஸோ அதாவது கஸ்டமர்ஸ் அப்படின்னா வந்து யார், இப்போ நம்ம ஒரு சின்ன பொருள் நம்ம போய் வெளியே போய் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நம்ம தான் கஸ்டமர்ஸ், நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ நம்ம கஸ்டமர்ஸ், ஒரு சின்ன பொருள் நம்ம வெளியே போய் வாங்கினாலும் நம்ம என்னது கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹோல்சேலராக இருப்பாங்க, அப்படின்னா வந்து மொத்த வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தமாக வந்து வாங்கிப்பாங்க வெளி இடத்துல இருந்து. அந்த மாதிரி ரீட்டெயில் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போது கொஞ்சம்
கொஞ்சம் சின்ன சின்ன கடைங்க வச்சுருப்பாங்க, அதாவது சில்லறை வியாபாரங்கள் பண்ணுறவங்க தான் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிவிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் டிவிஷன்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து வெறும் என்ன பண்ணுவாங்க, அதர் கண்ட்ரீஸ்க்கோ இல்லை அதர் ஸ்டேட்ஸுக்கோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த டிபார்ட்மெண்டேஷன் பை கஸ்டமரை பிரிப்பாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த எல்லாமே வந்து அதே மாதிரி தான். அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிக்க போகிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து இப்போ ஆர்கனைசேஷன்றதை விட வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கார்மெண்ட்ஸில் வந்து சில பேர் வந்து ஹோல்சேலாக வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த ஹோல்சேலுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருவாங்க. சிலவங்க வந்து ரீட்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போவாங்க. ஸோ அப்போ ரீட்டைலுக்கு தனி டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி சிலது வந்து வெறும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து தயாரிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸ்போர்ட் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்தந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸில் என்ன மெயின் திங் என்ன அப்படின்னாக்கா, அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறதுனால நம்ம வந்து கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். டேஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு சிலவங்களுக்கு இது பிடிக்கும், ஆனால் அதே ப்ராடக்ட் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னா இப்படி இருக்கலாம், யார் எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். அந்தந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டைப் ஆஃப் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஈஸியாக வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாஃப் போட்டிருந்தோம் அப்படின்னாக்க ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கஸ்டமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்சேலர்னால் அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ரீட்டைலர்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இல்லை வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இதில் அட்வான்டேஜஸ். இதெல்லாம் டிபார்ட்மெண்டேஷன் பை கஸ்டமர்ஸில் தான் நடக்கும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்டேஷன் பண்ணி வச்சுருந்தா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அட்வான்டேஜஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ அப்போது எப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்து இவங்க பண்ணும்போது அதில் சேல்ஸுக்கும் இல்லை மற்ற அதர் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வர, அந்த கோஆர்டினேஷன் கம்மியாக சான்சஸ் இருக்குது. கம்மியாகலாம் இல்லை, கோஆர்டினேஷனே இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா ரீட்டைலர் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரீட்டைலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, ஹோல்சேலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹோல்சேலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னமோ வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் ரீட்டைலர் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, சில்லறையாக வாங்குவாங்க, அதான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க. ஹோல்சேலர்னால் நிறைய பல்காக வாங்குவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது ஒரே ப்ராடக்ட் தான் அவங்க சேல் பண்ண போகிறாங்க, இருந்தாலும் வந்து என்னது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸாக போடும்போது அந்த ஸ்பெஷலைஸ்டு பெனிஃபிட்ஸ் வேணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், அந்த ஒர்க் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லா டைம்லேயும் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஆர்கனைசேஷனில் அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எல்லா டைம்லேயும் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபோர்த் ஒன், ரைட் ஸ்டெப்ஸ் இன் டெலிகேஷன். ஸோ டெலிகேஷன் அப்படின்னா வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம், அசைனிங் த ஒர்க், அசைனிங் த டியூட்டிஸ் டு த எம்ப்ளாயி ஆர் சபார்டினேட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து இவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அலோகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். மெயின் ஸ்டெப்பே வந்து என்னது, அந்த ஒர்க்கை கொடுக்கும்போது உங்களோட டியூட்டிஸ் இது தான், இந்த ஒர்க்கை தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபார்டினேட்ஸ்க்கு வந்து ஒர்க்கை அசைன் பண்ணுறது. இது உங்களோட ஒர்க்கு தான், இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இனிமேலேருந்து இந்த ஒர்க்கை நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த டைம் லிமிட்டையும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டியூட்டிஸை கொடுக்கறது மட்டும் வந்து ஒரு சுப்பீரியரோட ஒர்க்கு கிடையாது. இந்த ஒர்க்கை இந்த டைம்குள்ளார நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் கொடுக்கறது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எம்ப்ளாயியும் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் சும்மாவே டியூட்டி அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த சுப்பீரியர் விட்டுறக்கூடாது. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா என்னன்னு பார்த்தோம், அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த
பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான பவரையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கூடவே வந்து அவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த எம்ப்ளாயி வந்து கொடுத்த டாஸ்க்கை வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான ரைட்ஸ் கிடைச்சாதான் அவங்களோட ஒர்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப், அசைன்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அத்தாரிட்டி எல்லாம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கான ஒர்க்கையும் அசைன் பண்ணியாச்சு, இவங்க இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பொறுப்புகள், அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, கரஸ்பாண்டிங் அத்தாரிட்டி, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து அந்த எம்ப்ளாயி வந்து அதன்படி தான் ஒர்க்கை வந்து ரன் பண்ணணும். கிரியேஷன் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா வந்து என்னன்னாக்கா, இப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்து ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நான் யாருக்கு அக்கௌண்டபிள், எனக்கு யார் ஒர்க்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அக்கௌண்டபிள். அதாவது என்னோட சுப்பீரியருக்கு. இப்போ எனக்கு அந்த சுப்பீரியர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இந்த டைம்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு. அந்த அக்கௌண்டபிள் அப்படின்னா வந்து தட் இஸ் நத்திங் பட் ஆன்சரபிள். அதாவது இப்போ நான் யாருக்கு ஆன்சரபிள், என்னோட சுப்பீரியருக்கு. அந்த சுப்பீரியர் வந்து அவங்களோட சுப்பீரியருக்கு ஆன்சரபிள். ஸோ அப்போ வந்து அந்த டாப் லெவல்லேருந்து, இப்போ டாப் லெவல், மிடில் லெவல், நம்ம லோவர் லெவல் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த 3 லெவல்ஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அப்போ டாப் லெவல் வந்து என்ன பண்ணுவாங்க, மிடில் லெவலுக்கு அசைன் பண்ணுவாங்க ஒர்க்கு. அப்போ மிடில் லெவல் வந்து யாருக்கு ஆன்சரபிள், டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சரபிள். ஸோ அதே மாதிரி மிடில் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஒர்க்கை வந்து லோவர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்போ லோவர் லெவலில் இருக்கிறவங்க யாருக்கு ஆன்சரபிள், மிடில் லெவலில் இருக்கிறவங்க ஆன்சரபிள். அதுதான் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கை வந்து எப்படி இவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க, நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பீரியர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். லாங் ஆன்சர்ஸ். First one, explain the principles of delegation. ஸோ அதாவது டெலிகேஷன் அப்படின்னா வந்து ஒர்க்கை அசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒர்க்கை அசைன் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சர்டைன் பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட சப்பார்டினேட்க்கு ஒர்க்ஸை அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட். அதாவது அந்த ஒர்க்கை அசைன் பண்ணும்போது அந்த மேனேஜர், அதாவது அந்த சுப்பீரியர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட் வந்து இந்த ஒர்க்கை இவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்களா, எந்த பர்பஸ்க்காக, எதுக்காக நம்ம இந்த ஒர்க்கை வந்து இவங்களுக்கு அசைன் பண்ணுறோம், இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ப்ளஸ் அதை நம்மளும் வந்து அந்த ரிசல்ட்ஸு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டு தான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து இவங்க அசைன் பண்ணணும். அதாவது இப்போது ஒரு ஒர்க் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்குள்ளார முடிக்கணும், இல்லை இந்த ஒர்க்கோட ரிசல்ட்ஸ் இதுதான் வரணும் அப்படின்னு அந்த சுப்பீரியர் வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை வந்து அது கரெக்டான பர்சனாக பார்த்து கொடுக்கணும். அந்த ஒர்க்குக்கான அத்தாரிட்டியையும் அவங்களுக்கு அசைன் பண்ணணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் parity of authority and responsibility. ஸோ இந்த parity அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கோட நோக்கம். ஸோ அதாவது அந்த சபார்டினேட்ஸ்க்கு ஒரு சர்டைன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, ஸோ அந்த சேம் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி தான் அவங்களுக்கு கொடுக்கணும், வேற மாற்றி கொடுக்க. அதுதான் பேரிட்டி ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது ஒர்க்குக்கு அதிகமான பவர்ஸை வந்து கொடுக்கக்கூடாது, கம்மியான பவர்ஸையும் வந்து கொடுக்கக்கூடாது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான அத்தாரிட்டி, அதுக்கான பவர்ஸை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆர்கனைசேஷனில். இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு 2-3 சுப்பீரியர்லாம் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு சுப்பீரியர் தான் இருக்கணும். அப்போ ஒரு சுப்பீரியர் கிட்ட இருந்து தான் வந்து என்ன பண்ணணும், இவங்களுக்கு அந்த பவர்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை ஆர்டர்ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு சிங்கிள் சுப்பீரியர் கிட்ட இருந்து தான் அந்த சபார்டினேட்க்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை வந்து எல்லா சபார்டினேட்ஸும் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கோஆர்டினேஷனே இருக்காது. ஏன்னா அவங்க யாருக்கு அக்கௌண்டபிள்னே தெரியாது. அதாவது இப்போ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 சுப்பீரியர் இருக்காங்கன்னா ஏ ஒன்று சொல்லுவாங்க, பி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த சபார்டினேட் எதை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போ கஷ்டமாக இருக்கும். அப்போ கோஆர்டினேஷன் இருக்காது அந்த இடத்துல. அதனால ஒரே ஒரு சுப்பீரியர் தான் இருக்கணும், ஒரு சூப்பர்வைசர். தட் சுப்பீரியர் இஸ் நத்திங் பட் த சூப்பர்வைசர், மேனேஜர் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ அந்த ஒரு சூப்பர்வைசருக்கு தான் வந்து அந்த சபார்டினேட் வந்து ரெஸ்பான்சிபிள்.
அந்த ஒரு சூப்பர்வைசருக்கு தான் வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த கமாண்ட்ஸும் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கிட்டேருந்து வரும். எப்போ கமாண்ட்ஸ் வந்து சிங்கிள் பர்சன் கிட்டேருந்து வருதோ அப்போ ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக ரன் ஆகும். பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட்னஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்சல்யூட்னஸ் அப்படின்னா வந்து என்னென்னா அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற சீனியருக்கு அக்கௌண்டபிள். ஸோ அந்த சப்பார்டினேட்ஸ் வந்து அந்த மேனேஜருக்கு அக்கௌண்டபிள். ஸோ அதனால் அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணும்போது ப்ராப்பராக அசைன் பண்ணணும். அவங்களுக்கு யாரோ பண்ண தெரியாதவங்களுக்குலாம் அசைன் பண்ணாங்க அப்படின்னாக்க அந்த மேனேஜர் அவங்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசருக்கு மேனேஜர் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால் அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு வந்து ஒர்க்கை கொடுக்கும்போது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி இந்த ஒர்க்கை வந்து அந்த சபார்டினேட்ஸ் வந்து பண்ண முடியுமா ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மேனேஜர் வந்து அவங்களோட சீனியருக்கு ஆன்சர் பண்ணும்போது ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க முடியும். இப்போ வந்து ப்ராப்பரான ஒர்க்கருக்கு வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா என்ன ஆகும், அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பரான டைம்லேயோ இல்லை ப்ராப்பர் வேலையோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ அந்த மேனேஜர் தான் வந்து அவங்களோட சீனியருக்கு ஆன்சபிள் ஆகிடுவாங்க. அப்போ நீ ஏன் வந்து தெரியாத பர்சனுக்கு ஏன் ஒர்க்கை கொடுக்குற, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இஷ்யூஸ்லாம் வந்து க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான பர்சனாக பார்த்து எப்பயுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கணும். ஸ்கேலர் பிரின்சிபல். ஸோ ஸ்கேலர் பிரின்சிபல் அப்படின்னா வந்து இது தட் இஸ் நத்திங் பட் செயின் ஆஃப் கமாண்ட். ஸோ அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து யார் யாருக்கு கீழே யார் யாருக்கு மேலே ஸோ அப்படின்னு கிளியராக லைன் ஆஃப் அத்தாரிட்டி இருந்தது அப்படின்னாக்கா அப்போ அந்த ஆர்கனைசேஷனும் வந்து ரன் ஆகும். எப்போ அதுனா அந்த ஸ்கேலார் பிரின்சிபல் ஃபார்ம் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி நடந்தால் மட்டும்தான், இந்த ஸ்கேலார் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒர்க்ஸை வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சபார்டினேட்ஸும் அவங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் அவங்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசருக்கு வந்து ஆன்சரபிள். ஸோ அப்போ அந்த சூப்பர்வைசருக்கு ஒரு சர்டைன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த பர்சன் வந்து இந்த ஒர்க்கை வந்து இந்த டைம்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கான ஃப்ரீடமையும் வந்து என்ன பண்ணணும், அந்த சூப்பர்வைசர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அது ப்ராப்பராக கிடச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க்கை அந்த சபார்டினேட் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிருவாங்க. செகண்ட் ஒன், டிஸ்கஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டேஷன். டிபார்ட்மெண்டேஷன் பை ஃபங்க்ஷன்ஸ் அதை ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது அவங்க பண்ணுற ஒர்க்கு, ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஒர்க் டூயிங் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ என்னென்ன ஒர்க் ஆர்கனைசேஷனில் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை பிரிக்கிறது தான் வந்து டிபார்ட்மெண்டேஷன் பை ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃபங்க்ஷன் அப்படின்னும் பார்த்தோம். அதாவது டிபார்ட்மெண்டேஷன்லேயே வந்து டிபார்ட்மெண்டேஷன் பை ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மோஸ்ட் பாப்புலர். அதிகப்படியாக இது எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதாவது இன்கேஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் வேறு ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது மெயினானது நம்ம பார்த்தோம் சேல்ஸு, பர்ச்சேஸு, ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதையும் வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம், டிபார்ட்மெண்ட்டாக வந்து போட்டு பிரிச்சுக்கலாம். செகண்ட் ஒன், டிபார்ட்மெண்டேஷன் பை ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பொருள் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க, எது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எதன்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறது. தேர்ட் ஒன், டிபார்ட்மெண்டேஷன் பை டெரிட்டரி. டெரிட்டரி அப்படின்னா அந்த ஏரியா வைஸ், ஜியோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா வைஸ் வந்து பிரிப்பாங்க. இது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்து ஒத்து வரும். லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது லார்ஜ் ஸ்கேலுன்றப்போ அது என்ன ஆகணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்னு வச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இந்த ஏரியாவில் மட்டும் வச்சா போதுமா, எல்லா ஏரியாலையும் நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வச்சாதான். ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கூட்ஸை வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்டேஷன் பை டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஏரியாவில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து டிபார்ட் பண்ணுவாங்க. ஸோ டிபார்ட்மெண்டேஷன் பை கஸ்டமர்ஸ் இது ஆல்ரெடி பார்த்தோம். ரீட்டைல் கஸ்டமர்ஸ், ஹோல்சேல் கஸ்டமர்ஸ், இல்லை எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிக்கிறது தான் வந்து டிபார்ட்மெண்டேஷன் பை கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸோட நீடு, டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியும் வந்து
பிரிப்பாங்க. டிபார்ட்மெண்டேஷன் பை ப்ராசஸ் ஆர் எக்யூப்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா எக்யூப்மெண்ட் அப்படின்னா வந்து மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த டைப் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டரோடது எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.